இருக்கு. கொரோனாக்கு பிறகு இது ஒரு மினி லாக்டவுன் மாதிரியே எரிபொருள் தட்டுப்பாடு ஒரு புறம் இருந்தாலும் மற்ற பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதிலையும் அந்த குறிப்பிட்ட நீரிணை மற்றும் அந்த கடல் பாதைகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல்னால அனைத்து பொருட்களுடைய தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு இது ஏற்படுவதற்கான காரணம் இந்த குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு மட்டும்தானா அல்லது மற்ற நாடுகளுக்கும் இந்த விளைவுக்குமா? அதற்கு அந்த புறமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்காது. நமக்கு மட்டும்தான் இது இருக்கும். நம்மை போன்ற இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும் இருக்கும். ராஜாங்க ரீதியாக இந்த கப்பலை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ராஜாங்க ரீதியாக பேச்சுவார்த்தையை நடத்தி இருவருக்குள்ளே ஒரு சமரசத்தை உண்டாக்க வேண்டும் என்பதை பார்ப்பார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய போரானது ஏதேனும் ஒரு பேச்சுவார்த்தை வலுவாக நடந்தால் மட்டுமே இருக்கும். அது மட்டுமல்ல, இப்பொழுது இந்த போரிலே வெற்றி தோல்வி என்பதை நிர்ணயம் செய்துவிட முடியாது. ஆனால் இழந்த நாடுகள் எல்லாம், இழந்த நாடு அல்லது இழந்த நாடுகள், முன்னால் இழந்த நாடுகள் எல்லாம் அதற்குண்டான எதிர்வினையை எந்த இடத்தில் ஆற்றப் போகிறார்கள், எப்படி ஆற்றுவார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஆயிலுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்க வேண்டும். அதிலே ஒரு வேகம் காட்டுவதாக இருப்பார்கள். மின்சக்தி என்று வந்தார்கள். மின்சக்தியை விட்டுவிட்டு மின்சக்தியை தாண்டி இடைநிலையாக லித்தியம் மீது உலக நாடுகள் தன்னுடைய கவனத்தை செலுத்தும். லித்தியம் மத்திய கிழக்கு நாடுகளிலே கிடையாது, ஆப்பிரிக்க நாடுகளில் தான் இருக்கிறது. ஆதலால் அதை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து பெட்ரோலை முழுவதுமாக புறக்கணித்து விட முடியாது. ஆனால் அதன் மீது இருக்கக்கூடிய நம்முடைய தாக்கத்தை, அதனுடைய டிபெண்டன்சி, அதன் மீது நாம் சார்ந்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொஞ்சம் மீழ்வதற்குண்டான வழியை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார்கள். ஓகே, பெட்ரோல் டீசல் இதற்காக தான் இந்த கச்சா எண்ணெய் கையிருப்பு அவர்களிடம் இருக்கிறது. அதை நாம் அந்த வளத்தை பயன்படுத்தி தான் ஈரான் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு எதிராகவோ அல்லது இஸ்ரேலுக்கு எதிராகவோ இருக்குது. அப்படிங்கிறனால இந்த கச்சா எண்ணெய்க்கு மாற்று உருவாக்குவது அது அவ்வளவு எளிதானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, லித்தியம் ஒரு சரியான மாற்றாக இருந்து விட முடியும். இந்த வாயுக்களை பயன்படுத்தி ஹைட்ரஜன் இதையெல்லாம் கண்டுபிடிப்பது ஆராய்ச்சி லெவலில் தான் இருக்குது. ஆனால் லித்தியம் தன்னை ஓரளவுக்கு நிரூபித்து கொண்டு விட்டது. ஆதலால் அதை பயன்படுத்துவார்கள். அது அவர்களுக்கு ஆப்பிரிக்காவில் கிடைப்பதனால் இருக்கிறது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஃபோர்டு தன்னுடைய வாகனத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது பெட்ரோலுக்கு ஒரு தேவையே இல்லை. பெட்ரோல் எங்கு இருக்கிறது என்பதை பெரிதாக தெரியாமல் இருந்தது. ஆனால் அதை கண்டுபிடித்து வாகனம் என்கின்ற நகர்வு தன்மை வந்தவுடன் அது ஒற்றை பொருளானது. ஆனால் வழக்கமாக எப்படி இருக்கும்னா பனானா ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க. அதாவது வாழைப்பழத்தை அடிப்படையாக வைத்தே சொல்வார்கள். ஒரு நாடானது ஒரே ஒரு பொருளை ஏற்றுமதி செய்து கொண்டு வாழ்ந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நம்ம உதாரணமாக காஷ்மீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு டூரிசம் தான். அது ஒரே ஒரு பொருளை தாங்கி நிற்கிறது. அதே போல் ஒரே ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நாடு ரொம்ப வீக்கா இருக்கும். ஆனால் மத்திய கிழக்கு நாடுகள் அது போன்று அல்ல. அதனுடைய டிபெண்டன்சி உலகம் முழுவதும் இருக்கிறது. ஒற்றை பொருள் தான், ஆனால் அவர்களுடைய எக்கானமி வலுவாகி விட்டது. அவர்களுடைய பொருளாதாரம் கடந்த 100 ஆண்டுகளில் கார் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு பலப்பட்டிருக்கிறது. அதனால் போரை ஆயுதங்களின் மூலமாக செய்யாமல் வேறு விதங்களின் மூலமாக செய்வதற்குண்டான வாய்ப்புகளை தேட வேண்டும். மின்சாரம் ஒரு பெரிய மாற்று தான், ஆனால் அதை உற்பத்தி செய்வதிலே ரொம்பவும் சிரமங்கள் இருக்கின்றன. இப்போ மூலிகையிலே உருவாக்கக்கூடிய எரிபொருள் என்றெல்லாம் நான் சொல்லுகிறோம். அதற்காக நிறைய காடுகளை உருவாக்க வேண்டும். லித்தியமும் அதனுடைய இருப்பு என்பது அடுத்த 100 ஆண்டுகளுக்கு தான் இருக்கும். ஆதலால் காற்றாலை போன்ற ரெனியூவபிள் எனர்ஜி என்பதை நோக்கி கொஞ்சம் நகரணும். 100% பெட்ரோல் மீது என்று நாம் டிபெண்டன்சி, நம்முடைய சார்பு இருப்பதற்கு பதிலாக 25% அதன் மீது, 25% காற்றாலை, 25% லித்தியம் என்று மாறுவதன் மூலமாக பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கலாம். அதாவது இந்த போர் என்பது பூகோள ரீதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர். முதல் போர், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், முதல் உலக போர், 2வது உலக போர், இவையெல்லாம் பூகோள ரீதியாக ஆட்சியில் அமர்ந்திருந்தவர்கள் நடத்தியது. இங்கு அப்படி கிடையாது. ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சூப்பர் பவர் இருக்கிறது, அது ஏதோ ஒரு இடத்தில் சண்டை போடுகிறது, அதனால் பாதிக்கப்படுவது மற்ற நாடுகளாக இருக்கிறது. ஆதலால் இப்பொழுது வரக்கூடிய விலை உயர்வு, இதன் பிறகு வரக்கூடிய விலை உயர்வு என்பதை சரிகட்ட, சமன் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் வரும்.
அதாவது ஒரு மானியத்தை கொடுத்து தான் இந்த பிரைஸ் ரைஸை சமாளிக்க சமப்படுத்த வேண்டிய முடியும். நிலை வரும்.